கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் நீதிமான் யார். இரண்டாவதாக நீதிமானை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது. இப்ப நீதிமான் சொல்றோம், இவங்களை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 12:37 சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ ஒரு மனுஷனை நீதிமான நம்ம எப்படி அறிந்து கொள்வது? முதல்ல நீதிமான, ஏன்னா கடைசியில தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்கணும், ஆண்டவர் அதை வாக்கிய பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யணும்னா முதல்ல நீதிமானா இருக்கணும். அப்ப அந்த நீதிமான் யார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவது, நீதிமானை எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நீதிமான் இருக்கிறான், இவங்களை நான் எப்படி கண்டு கொள்வது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று என்ன செய்வாய்? தீர்க்கப்படுவாய். மனுஷனுடைய வார்த்தையை வச்சு இவங்க நீதிமானா துன்மார்க்கனான்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம்? அறிந்து கொள்ளலாம். நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய காரியங்கள், பைபிள் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தைனா என்னது? கெட்ட வார்த்தைனா அசிங்கமா பேசுறது, சபிக்கிறது. அதை சுருக்கமா சொல்லனா ஆண்டவர் வெறுக்கிற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் வார்த்தையை வச்சு, நம்ம வார்த்தையை வச்சே நம்மளை யாருன்னு மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க? கணக்கு போட்டுருவாங்க. நம்ம வார்த்தையை வச்சு இவன் கிறிஸ்தவனா, இவங்க வேதக்காரங்களா, வேதக்காரியா, வேதக்காரனா, வேதக்காரியான்னு என்ன செஞ்சிருவாங்க? கணிச்சிருவாங்க. நம்மளை வைத்து நம்முடைய வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாவற்றுக்குமே வார்த்தை தான் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. வார்த்தையை வச்சே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கண்டு கொள்வாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் நீதிமான் என்று அவரை அறிந்து கொள்ளணும்னா வார்த்தையை வச்சு என்ன செஞ்சிடலாம்? அறிந்து கொள்ளலாம். பேசுகிறத வச்சு என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். பேசுகிற காரியத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? யார் என்பதை, துன்மார்க்கனா நீதிமானா என்பதை அறிந்து கொள்ளலாம். சிலர் வாயில ஒண்ணு சொல்லுவாங்க, செய்கையில ஒண்ணு என்ன செய்வாங்க? செய்வாங்க. இவங்களும் எந்த லிஸ்ட்? துன்மார்க்கர் லிஸ்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. வாயிட்டு சொன்னதை என்ன செய்யணும்? செய்யணும். நம்முடைய வார்த்தைகள் உண்மையா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் கவனமாய் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால உங்களுடைய வார்த்தைகளை எப்படி இருக்கணும்? சுருக்கமாய் இருக்கணும்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் தெளிவாய் அறிந்து கொள்ள நம்ம வார்த்தையை கவனமாய் இருக்கணும். அதான் உலகத்துல சொல்லுவாங்க, வார்த்தையை அளந்து என்ன செய்ய? பேசு. காப்படியில, அரைப்படியில, முக்காப்படியில, நாளில அளந்தா பேச முடியும் பேசும்போது. ஆனா சொல்லுவாங்க அளந்து பேசு. வீட்டுல சமையல் பண்ணும் போது நீங்க அரிசி அந்தானிக்கு ஒரு கை ஒரு குத்து அள்ளியா போடுறோம், இல்ல 2 கையா அள்ளி போடுறோம். ஒரு நாளி காப்படி இப்படிதான் என்ன செய்யணும்? அளந்துதான் போடுறோம். அதே மாதிரி நம்ம வார்த்தையை என்ன செய்யணும்? அளந்து பேசணும். அப்படின்னா கவனமா என்ன செய்யணும்? பேசணும். ஜாக்கிரதையாய் பேசல. பைபிள் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நம்ம வார்த்தையை வச்சுதான் கணக்கு பார்ப்பார்கள். நம்முடைய வார்த்தையின் வச்சு, நம்முடைய பேச்சை வச்சு, நம்முடைய கிரியைகளை வச்சுதான் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவன் என்கிற பெயர் நமக்கு இருக்கலாம், விசுவாசி என்கிற பெயர் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனா நம்முடைய வார்த்தை தான் நம்மை நீதிமானா, குற்றவாளியா, துன்மார்க்கனா என்று சொல்லி என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். நிறைய பேர் சர்ச்சில் வந்து அது இதுன்னு என்ன செஞ்சிருவாங்க? அப்படி இருப்போம் பாஸ்டர், இப்படி இருப்போம் பாஸ்டர்னு என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க. அடுத்து அதை செய்யலன்னு வச்சுக்கோங்க, இவங்க யாரு? எந்த லிஸ்ட்ல வருவாங்க?
குற்றவாளி அல்லனா துன்மார்க்கன் லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இனி நான் ஒழுங்கா என்ன செஞ்சிருவேன், சர்ச்சைக்கு வந்துருவேன். இன்னும் நான் ஒழுங்கா காணிக்க கொடுத்துருவேன். இன்னும் நான் ஒழுங்கா தசமாங்க கொடுத்துருவேன். இன்னும் நான் ஒழுங்கா கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன். இன்னும் நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். இன்னும் நான் ஒழுங்கா என்ன செய்வேன், பைபிள் வாசிப்பேன். இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், சொல்றோம். சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம செய்யறோமா? கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். நீதிமானை அறிந்து கொள்வது இப்படித்தான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, கவனமாய் நம்ம பேச வேண்டும். அதான் நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் நீங்கள் பேசுகிறதற்கு நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாயிருங்க. பேசுகிறதற்கு என்ன செய்யணுமா, பொறுமையாயிருக்கணும். வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் என்ன செய்யணும், இருக்கணும். வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைக்கு எப்ப கணக்கு கொடுக்கணும், இப்பம்லாம் விட்டுருவாரு. நீங்க என்ன பேசினாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க, வீணான வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்களா பேசிக்கோங்க. ஆனா நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. அப்போ என்ன பண்ணணுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஏன் சொன்னா, உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று என்ன செய்வான், தீர்க்கப்பட. நம்ம வார்த்தையை வச்சு உண்மை உள்ளவனா, பரிசுத்தவானா, நீதிமானா என்பதை என்ன செய்யணும், நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும். குற்றவாளி என்பதையும் நம்ம வார்த்தையை வச்சு என்ன செஞ்சுக்கலாம். ரெண்டுக்குமே நம்ம வார்த்தை தான், இவன் நீதிமான் குற்றவாளி என்பதை வார்த்தை. நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா, அந்த ஜட்ஜிக்கு முன்னாடி வக்கீல்கள் வாதாடுவாங்க. ஒரு சில வார்த்தையை பிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, வாதாடி தான் கட்சிக்காரங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா வெற்றியை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க வார்த்தையை வச்சே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அதை பிடிச்சு அதுல இருந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா வாதாடி வெற்றியை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப யோசித்து பாருங்க, வார்த்தை தான் மனிதனை குற்றவாளியா, நீதிமானாய், துன்மார்க்கனாய் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. அப்போ நம்முடைய வார்த்தை கவனமா இருக்கணும். பிசாசும் நம்மளை அழகா வார்த்தையை வச்சு என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சிருவான். அதான் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே பிசாசு போய் என்ன செய்தான், சொன்னான், கல்லுகளை நீரை என்ன செய்யும், அப்பமாக்கும். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே என்ன செய்வான், பிழைப்பான். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலதான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்து பிழைப்பு. வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிழைப்பு இல்லை. அதான் உலகத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினாலே கெட்டு போனவங்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வாயினாலே கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல வார்த்தைகளினாலே உயர்த்தப்பட்டவங்களும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கவனமாய் வைத்துக்கொள்ளும். விரும்பின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா. நீதிமானாய் வாழாதவருடைய வாழ்க்கையில விரும்பினது வாய்க்க பண்ண முடியாது. நீதிமானாய் வாழ்ந்தால் நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமானாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.